முன்னாடி எல்லா வேதங்களும் ஒன்றாகவே இருந்துச்சு. வியாசர் அதை 4 பகுதிகளாக பிரிச்சாரு. அதனால அவர் வேதவியாசர் என்று அழைக்கப்பட்டாரு. வேதங்களை பிரித்துவிட்டு ஒரு நாள் அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல ஏதோ பயங்கரமான சம்பவம் நடக்கப் போறதாக சில காட்சிகள் இருந்தது. உடனே அவர் தூக்கத்திலிருந்து எழுந்துட்டாரு. அந்த காட்சிகள் அவரை மிகவும் தொந்தரவு செஞ்சது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு தவ நிலையில அமர்ந்து காலம் கடந்து பயணித்து எதிர்காலத்தை நோக்கி பயணித்து தனக்கு வந்த காட்சிகளின் டைம்லைனுக்குள்ள போனார். அங்கு அவர் ஒரு பெரிய போர்க்களத்தின் நடுவில் இருந்தார். எங்கும் வாள்களின் ஓசைகள், வானத்தில் அம்புகள் நிறைஞ்சி நிலம் இரத்தத்தால மூடப்பட்டிருந்தது. உண்மையில என்னவென்று பார்க்க வானத்தில மேகங்களை பார்த்தபோது அவர் கண்ட காட்சி மரணம் போல் தோன்றியது. இங்கே நடந்த போர் சரித்திரத்தில் இதுவரை நடந்ததில்லை, பிறகு கூட பார்க்க மாட்டோம் என்று நினைத்தாரு. அவர் பார்த்த வரையில் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர் படை 4 லட்சம் யானைகள், 5 லட்சம் தேர்கள், 12 லட்சம் குதிரைகள், 22 லட்சம் வீரர்கள் போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த யுத்தம் முடிவடையும் போது மனித இனமே அழிந்து விடுற நிலைமையில இருந்தது. அதிலும் ஆச்சரியம் என்னன்னா, வியாசரின் சந்ததியினரால தான் இந்த போர் நடைபெற்று வருது. தான் பிரம்மச்சாரி, தன் வாரிசுகள் யார் இன்னும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அனைத்தையும் விரிவாக எழுத விரும்பினார். ஆனா எதிர்காலத்துல நடக்கிற அனைத்து விஷயங்களையும் பார்த்து அதே வேகத்துல கதையை தன்னால எழுத முடியாதுன்னு, அதனாலதான் சொல்லும்போது அவரோட அனுபவங்களை எல்லாம் தெளிவாக இருக்கணும்னா இன்னொரு ஆள் தான் எழுத வேண்டும்னு யோசிச்சாரு. ஆனா அதற்கு யார் தகுதியானவர்? 3 லோகதியில அவர் வேகத்துக்கு ஈடு கொடுத்து தெளிவா புரிஞ்சு எழுதுற திறன் கொண்ட ஒருவர் மட்டுமே இருந்தார். அவர்தான் விக்னேஸ்வர். அதன் நம்ப விநாயக பெருமான் உடனே தன் தபோ சக்தியால விக்னேஸ்வரரை அழைத்து, விநாயகரே, நான் இப்போது முன்னோக்கி பயணித்து எதிர்காலத்தில் சென்று அங்கு நடக்கும் ஒவ்வொரு காட்சியையும் மிக விரிவாகச் சொல்கிறேன். என் மனம் எதிர்காலத்தில் இருக்கும், ஆனால் என் உடல் இங்கே இருக்கும். அங்கே நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சாட்சியாகச் சொல்கிறேன். ஆனால் நான் அங்கு யார் கண்களுக்கும் தெரிய மாட்டேன். நீங்கள் அதை கதை வடிவில எழுதுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. விநாயகரின் விசேஷம் என்னன்னா, அவர் வியாசரின் வேகத்திற்கு இணையாக எழுதுவார். அதனாலதான் வியாசர் விநாயகரை தேர்ந்தெடுத்தார். வியாசர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. கதை பிரதிபா மகாராஜாவிடம் தொடங்குகிறது. உடனே விநாயகர், பிரதிபா மகாராஜா, அவர் உங்கள் தாத்தாவா? இந்த கதையில் நீங்கள் இருப்பீர்களா என்று கேட்டார். பிறகு வியாசர், விநாயகரே, நான் சொல்வது மட்டும் எழுதுங்கள், தயவு செய்து எந்த சந்தேகமும் கேட்காதீர்கள்னு சொன்னாரு. நண்பர்களே, மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் மகாபாரதத்தில் இருக்க நல்ல வாழ்க்கைக்கு பயனுள்ள கதைகளை சொல்றேன். ஆனா அதுல தர்க்கங்கள், அறிவியல் பொய்கள், கேள்விகள் மற்றும் கேள்விக்குறி முகங்களை கேட்க வேண்டாம். ஏன்னா இது கதை. இது எனது சிறிய வேண்டுகோள். சரி, நம்ம கதைக்கு வருவோம். பிரதிப மகாராஜாவுக்கு 3 மகன்கள் பிறந்தாங்க. மூத்த மகனின் பெயர் தேவாபி. அவருக்கு ராஜ்யம், பணம், அதிகாரம் பற்றி கவலை இல்லை. ஆன்மீக வாழ்க்கை நடத்த இமயமலைக்கு சென்றார். அங்கே ஒரு அழகிய நகரத்தை பார்த்தாரு. அதுதான் ஷம்பலா நகரம். கலியுகத்தின் இறுதியில கல்கியின் அவதாரம் ஷம்பலாவிலிருந்து வருகிறது. கல்கியை பத்தி ஏற்கனவே 3 வீடியோக்கள் தொடராக செஞ்சிருக்கேன். அவை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு முறை பாருங்கள், அந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. இப்போ கதைக்கு திரும்புவோம். தேவாபி மரணம் இல்லாதவர், கலியுகம் முடியும் வரை வாழ்வார். 2வது மகனின் பெயர் பாலிகா. அவர் இளமையில் ராஜ்யத்தை விட்டு வெளியேறி தனது மாமாவின் ராஜ்யத்தில வளர்ந்தாரு. கடைசியா எஞ்சியவர் இளையவர், மிக முக்கியமான நபர், பெயர் சாந்தன். பிரதிப மகாராஜோட 3வது மகன் இந்த சாந்தன். இவர் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் பிரதிபு நதிக்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது கங்கா என்ற பெண் பிரதிபுவை காதலித்தாள். பிரதிபூதி அகன்ற தோள்களையும் பொலிவையும் க்ஷத்திரிய உடலையும் பார்த்து மயங்கி போனாள். அவள் வந்து அவனது வலது தொடையில் அமர்ந்தாள். பிரதீபா கண்களை திறந்து பார்த்தான். அவன் மடியில் ஒரு அழகான பெண் அமர்ந்திருந்தாள். பிறகு கங்கா, ஓ க்ஷத்ரியா, நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன், என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என கேட்டாள். நண்பர்களே, மிகவும் சுவாரஸ்யமான கதையை படிப்பதால ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று உங்களால் நம்ப முடியுதா? இந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில அவர்களுக்கு தேவையான மதிப்புகளை கற்பிக்க முடியும் என்று நீங்கள் நம்புறீங்களா? ஒரு கதையை படிப்பதன் மூலம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், அது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியத்துடன் மட்டுமே அது சாத்தியம். அதான் மகாபாரதம்.
எந்த ஒரு பிளாக்பஸ்டர் படத்தையும் விட இந்த கதை 100 மடங்கு பெரியது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழுமையான கதை புஸ்தகம் மற்றும் மின் புத்தக வடிவில் 2 பகுதிகளாக அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. புஸ்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகளைச் சேர்த்துள்ளேன். இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். கங்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஆணின் இடது தொடையின் நிலை மனைவிக்கானது. மேலும் வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு வலது தொடை நிலை. அதாவது, நீ எனக்கு மகள் போன்றவள், உன்னுடைய ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாது என்றார். அதற்கு கங்கா, நீங்கள் ஒரு ராஜா, ஒரு பெண் வந்து கேட்டால் அதை நிறைவேற்றுவது ஆணின் கடமை, நீங்கள் சொல்வது சரியா என்று கேட்டாள். அப்பொழுது பிரதிபராஜா, கங்கா, என் மகன் சாந்தனு உருவத்தில் என்னை விட அழகாக இருக்கிறான், உன்னிடம் அவனை நாளை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். மறுநாள் சாந்தனு கங்காவை சந்தித்தான். முதல் பார்வையிலேயே அவள் மீது காதல் கொண்டான். அவளின் அழகுக்கு அடிமையாகி, நீ என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்டான். அதற்காக கங்கா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனையுடன். நான் என்ன செய்தாலும் நீங்கள் தலையிடவோ கேள்வி கேட்கவோ கூடாது. என்னை தடுத்தாலோ அல்லது கேள்வி கேட்டாலோ நான் உன்னை விட்டு விடுவேன் என்றாள். ஒரு பெண் தனக்கு மனைவியான பிறகு மிஞ்சி போனால் பணம் செலவழிப்பாள் அல்லது நன்கொடை கொடுப்பாள். கொடுத்த பிறகு என்ன செய்வாள்? என்னிடம் தீராத செல்வம் உள்ளது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அவளை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 வருடம் கழித்து அவர்களின் அன்பின் பிரதிபலிப்பாக ஒரு மகன் பிறந்தது. உடனே கங்கா குழந்தையை கையில் எடுத்து ஆற்றங்கரையில் கொண்டு வந்து ஆற்றில் வீசினாள். அதை பார்த்த சாந்தன் அதிர்ந்து போனார். ரொம்ப கோபமாவும் இருந்தார். ஏன் குழந்தையை ஆற்றில் தூக்கி எறிந்து கொன்றீர்கள் என்று அவர் கேட்கணும்னு நினைச்சாரு. ஆனால் அவர் தனது வாக்குறுதியை நினைவில் வைத்து நிறுத்தினார். அடுத்த வருடம் இன்னொரு குழந்தை பிறந்தது. அதையும் கங்கா ஆத்துல தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இதேபோல 7 குழந்தைகள் உயிரிழந்துடுச்சு. சாந்தன் ஒன்றும் செய்ய முடியாமல் மனதிற்குள் கவலையில் மூழ்கி கிடக்கிறான். பின்னர் 8வது குழந்தை பிறந்து அதையும் ஆற்றில் வீசப் போகும்போது சாந்தனா கோபத்தை அடக்க முடியாமல், கங்கா, இந்த குழந்தையை கொல்ல நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நான் ஒரு ராஜா, எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், என் ராஜ்யத்தின் வாரிசை. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு கங்கை, இந்த 8 குழந்தைகளும் முந்தைய பிறவிகளில் அஷ்டவசுக்கள். அவர்கள் செய்த பெரிய தவறினால் வசிஷ்டர் அவர்களை சபித்தார். மனிதர்களைப் போல் பிறந்து இறந்தால் முக்தி கிடைக்கும், அதனால்தான் இப்படி செய்தேன். இருந்தும் நீங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள். எனவே என் நிபந்தனையின்படி நான் இன்று முதல் உங்களை விட்டு வெளியேறுகிறேன். மேலும் உனக்காக இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன், இவனை வளர்த்து உன்னிடமே திருப்பித் தருகிறேன் என்று கூறிவிட்டுச் சென்றாள். சில ஆண்டுகளுக்குப் பிறகு சாந்தன் அந்த ஆற்றின் கரையில் தேரில் போய்க் கொண்டிருந்தபோது தொடர்ந்து முனகல் ஒலி கேட்டது. அந்த சப்தத்தின் மறுபக்கம் போனால் அங்கே 16 வயது சிறுவன் ஒருவன் மிகவும் பொலிவோடு ஜொலித்தான். கையிலிருந்த வில்லை ஆற்றை நோக்கி உயர்த்தி மிக வேகமாக அம்புகளை எய்தினான். அந்த அம்புகளின் சத்தம் பலமாக கேட்டது. அவன் அம்புகளை எங்கே வீசுகிறான் என்று பார்த்ததும் சிறுவனுக்கு முன்னால் ஆற்றின் நடுவில் அம்புகளை வைத்து பாலம் அமைத்து ஆற்றின் ஓட்டத்தை நிறுத்தினான். அந்த வீரத்தைக் கண்டு வியந்தான் சாந்தனு. நீ யாருடைய மகன் என்று கேட்டார். அப்போது ஒரு பெண் வந்து, என் மகனே என்றாள். அவள் வேறு யாரும் இல்லை, கங்காதான், அந்த சிறுவனின் தாய். அதாவது இந்த மகன் சாந்தாவின் மகன். அவர் பெயர் தேவ்ரது. பரசுராமர் தேவ்ரதுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தார். வசிஷ்டர் அவருக்கு நூல்கள் வாசிக்க கற்றுக் கொடுத்தார். அவர் மிகப்பெரிய போர் வீரரானார். சாந்தனுவின் மகன் தேவவிரதன் தன் ராஜ்யத்திற்கு ஒரு ராஜாவும் பொருத்தமான வாரிசும் கிடைத்துவிட்டான் என்று எண்ணி தானே தன் ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்றான். சில நாட்களுக்குப் பிறகு சாந்தன் தனது ராஜ்யத்தை பார்க்க வெளியே சென்றபோது அவன் ஒரு மீனவப் பெண்ணை பார்த்தார். அவன் அவளை காதலித்து, அவள் என்னை மணந்து அவனுடைய ராணியாக இருப்பாயா என்று கேட்டார். இதை என் அப்பாவிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். மீன் பிடிப்பவளின் பெயர் சத்யவதி. நண்பர்களே, வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு இந்த மகாபாரதம் தொடரின் அடுத்த அத்தியாயத்தை வெளியிடுகிறேன். இந்த வீடியோவை விட அடுத்த எபிசோட் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், தவறவிடாதீர்கள். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுவரை விடை பெறுவது விக்ரமாதித்யன். பாய்.